யூதாமா போலத வார்த்தை ஆவியானவருக்கு ஜாகிரதையா இருக்க வேண்டும். அல்லையா எப்படியோடுமா வந்துடுவாங்க உள்ள. யூதா சொன்ன வார்த்தைப்படி வசனத்தைப்படி நம்ம கீழ்பட வேண்டும். தேவ ஆவியானவர் நம்ம ஒன்றோருக்கு ஒன்று முறிமுறிப்புகள், சண்டைகள், போட்டிகள், போராமைகள், அவன் வெள்ளை ட்ரெஸ் போட்டிகளே நம்ம நடுவிலே வந்துடுவான், நம்ம கூட இருப்பான். விபச்சாரிகள், கோபப்படுறவர்கள் நெருப்புல அழிஞ்சு போவார்கள். அல்லையா தேவனோட பிள்ளைகளோ அன்பா இருக்க வேண்டும். தேவன் பேசுறது வசனம் இல்லை, வார்த்தை, உண்மை. அல்லையா வசனத்தை மூலியமா பேசினார். அல்லையா எச்சரிப்பு இருக்க வேண்டும். வாழ்க்கையில ஒரு பயபக்தி இருக்க வேண்டும். நம்ம என்ன பண்றோம், நம்ம ஏது பண்றோம் சிந்திக்க வேண்டும். சிந்தனை உண்டா? தொழில் மூலம் முடிச்சு சிந்தனை உண்டா? உண்டு சிந்தனை. பயபக்தியோடு இருக்கியா? உண்மையா? நம்ம மக்கள் 4 பேர் இருந்தால் 4000 பேர் ஆர்டர் மாற்றுவாங்க. அல்லையா சொல்லுங்க. கண்டிப்பா. இந்த வாரம் யூதாபத்தை நம்ம பார்த்தோம், சங்கீதத்தை பார்த்தோம். கர்த்தர் இந்த வாரத்தில் ஆசீர்வதிப்பார். இந்த 2024 15ஆம் தேதி 12ஆம் மாதம் தேவன் உன்னை என்னை எல்லா பேருக்கும் மேன்மையாக வச்சிருப்பார். ஆமே சொல்லுங்க. ஆமே. எல்லாம் முட்டி போடுங்க, ஜெபம் பண்ணி தேவ நாமத்தை உயர்த்தி முடிக்கலாம். ஆமே. பரலோகத்தில் பரமபிதாவே, இந்த வீடியோ மூலியமாக பார்க்குறவங்க, இந்த யூடியூப் மூலியமாக அநேக மக்களுக்கு நீ ஆசீர்வதிக்க வேண்டும். யூதா புஸ்தகத்திலிருந்து முழுசாக படிக்க வேண்டும். அதை பற்றி ஆலோசனமாக கேட்க வேண்டும். ஆராதனையில் தேவாவியால் பேசியிருக்கிற மக்கள் மத்தியில் பார்க்குறவங்க ஒவ்வொருக்கும் நீ ஆசீர்வதிக்க வேண்டும். ஒவ்வொரு குடும்பத்துக்கு ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். கர்த்தர் நாமம் உயர்த்திட்டோம். இயேசுவின் நாமத்தை ஜெபம் கொடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா.